அபாரமான வெற்றியை பெறும். இதை நம்முடைய நேயர்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. இப்போ ஒரு நம்ம நகை வாங்க போறோம், ஒரு வீடு பதிவு செய்ய போறோம். நல்ல காரியம் செய்யணும்னா அது கரிநாளாக இருக்கட்டும், அஷ்டமியா இருக்கட்டும், நவமியா இருக்கட்டும், பாட்டிமுகமா இருக்கட்டும், அந்த 11:45 12:10 12:15 நாம் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டோம்னா அது வெற்றி பெறும். சில குடும்பத்துல சில சிக்கல்கள் வருது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது, கணவன் வேறு சில மாதர்களோடு தொடர்பு இருக்கு, அதாவது சில கிரகங்களால் அந்த மாதிரியான போக்கு நிகழுது. அப்படிப்பட்டவர்களும் மகான்களிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அந்த மகானுடைய அந்த அக்ஷதை அந்த வீட்டில் இருந்ததுன்னா அந்த கணவன் கூட குணம் மாறிட்டுமா, அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக போற்றக்கூடிய குடும்பமாக மாறும். ஓடினான் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினான், எல்லைக்கே ஓடினான் மாதிரி எங்க அப்பா கஷ்டப்பட்டாங்க, நானும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், கடனுக்கு மேல கடன் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு நிம்மதியே இல்லை, நான் என்ன பண்ணணும்? அப்படிப்பட்டவர்கள் செல்ல வேண்டிய ஒரே அற்புதமான ஜீவ பிருந்தாவனம் கும்பகோணத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தருடைய மூல பிருந்தாவனம். அங்கு சென்றால் வாழ்க்கை என்பது, தலைவிதி என்பது மாற்றப்படும். கண்டிப்பா. இல்ல இப்ப அவர் எப்ப ஜீவ சமாதி அடைஞ்சாரு? நிச்சயமாக. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்காலத்துல அவர் செஞ்சிட்டு இருக்க அற்புதங்கள்னா என்ன? நல்லா சொன்னீங்க. அதாவது சார், இந்த விஜயேந்திர மகான் ஜீவ சமாதி எப்பொழுது என்று கேட்டீர்கள். அவர் ஆணி மாதம் வளர்பிறை திரையோதசியிலே ஜீவ சமாதி அடைந்தார். அதற்கு முன்னால் அவர் செய்த அற்புதங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு துறவிக்குமே ஏற்படவே முடியாத சோதனைகளை சந்தித்தார். இப்ப நீங்க கேட்டோன்னே விதியே மாற்றுவார் நான் சொன்னேன். 64 கலைகளிலும் இவர்தான் தலை சிறந்தவர். ஒரு 2 சம்பவங்களை சொல்லி இப்பொழுதும் அவர் என்ன செய்துட்டு இருக்காரு நான் சொல்றேன். ஏற்கனவே சொன்னேன், ராகவேந்தருடைய பரம குரு என்று சொன்னேன். இவர் தன்னுடைய சஞ்சார காலத்துல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பல்வேறு அற்புதங்களை செய்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு கலை கூத்தாடி ஒருத்தன் என்ன பண்றான், இவரை பத்தி கேள்விப்பட்டு, சுவாமி நீங்க மத்ததெல்லாம் வித்தையெல்லாம் காமிக்கிறான், நான் 2 கழியை நிறுத்தி ஒரு கயத்தை கட்டி அது மேல நடப்பேன், ஒரு கம்பை வச்சுட்டு உங்களால முடியுமான்னு கேட்கறான். ஏப்பா நீ செஞ்சு காமிப்பா நான் பாக்குறேங்கிற. உடனே எல்லாரையும் வச்சு ஒரு 2 கம்பை நட்டு வச்சு அதுல அந்த ஒரு கயத்து மேல நடந்து காமிக்கிறான். அப்படியாப்பா, ஏதோப்பா உன்ன அளவுக்கு என்னால செய்ய முடியலனாலும் இறையர்களோடு நான் கொஞ்சம் மாற்றி செஞ்சு பார்க்கிறேன், என்ன பண்ண போறீங்க? தன்னுடைய சிஷ்யர்களை அழைத்தார். சாரங்கமாணி கோவிலிருந்து ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் வரை வாழை நாரை கட்டச் செய்தார். அந்த வாழை நாரிலே அந்த மகான் எல்லோரும் பார்க்க ஆகாயத்திலே நடந்து காண்பித்தார். அந்த கலை கூத்தாடி இருகரம் கூப்பி வணங்கி தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு அவரை நமஸ்காரம் செய்தான். அவருக்கும் அவர் நிறைந்த பரிசு பொருட்களை வழங்கி ஆசீர்வதித்தார். இதை விட அற்புதமான சுவையான சம்பவம் பாருங்க. ஒரு கேரள நாட்டைச் சேர்ந்த ஒரு நம்பூதிரி, பெரிய ஜோசிய பண்டிதர், பிரஸ்ன ஜோதிடம் சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியும். அதாவது சார், இப்ப நீங்க வரீங்க, இப்ப இந்த நேரம் பார்க்கணும், மணி இப்ப 1:15 அப்படின்னா நாளை 1:15 வரைக்கும் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத, நாளைக்கு நடக்க போகுத இந்த நிமிஷமே சொல்ல முடியும். அதான் பிரஸ்ன ஜோதிடம் என்பது. அந்த நேரத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அதை அவன் அப்படி படிச்சிருக்கான். அவர் விஜயேந்தருக்கு இந்த விஷயம் தெரியாது, ஏதோ வேத புராண ஜோசியத்தை பத்தி அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்ட போட்டி போடுறதுக்காக வரான். வந்தோடனே மகான் வழக்கம் போல பூஜையில இருக்காரு, தீர்த்தமெல்லாம் கொடுக்குறாரு. ஐயா நான் பிரஸ்ன ஜோதிடன், உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், சரி என்னுடைய திறமையை காண்பிப்போன்னு வந்தேன், என்ன மாதிரி நீங்களும் ஜோசியம் பார்க்க முடியுமான்னு எனக்கு ஒரு ஆசை. சரிப்பா, இதை நம்ம விரைவா விரிவா ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை கூப்பிடுறாரு. ஏன்னா ராஜாவுக்கு முன்னாடி இந்த இது நடக்கணும் அப்படின்னு. ராஜா அவனுக்கு ஒரே சந்தோஷம், ஆகா பெரிய அளவுக்கு நம்ம பரிசுகள் கிடைக்கும். அப்ப நடந்த விஷயம் பாருங்க. உடனே 2 பேருக்கும் 2 எழுத்தாணிகள் கொடுக்கப்படுது, ஒரு திரை கட்டப்படுது. திரைக்கு மறைவுல இந்த ஜோதிடர் உட்கார்றார், இந்த திரைக்கு மறைவுல விஜயேந்திர மகான் உட்கார்றார். 2 பேருக்கும் எழுத்தாணி ஓலைச்சுவடி எல்லாம் கொடுக்குறாங்க. தன்னுடைய ஜோதிட அறிவால கிரகங்களை பிரார்த்தனை செய்து குருமார்களை நினைச்சு அவன் உடனே என்ன நடக்க போகுது, அவன் வந்த நேரத்திலேருந்து நாளைக்கு வரைக்கும் அதே நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு அவன் ஓலைச்சுவடியில எழுத ஆரம்பிக்கிறான். எழுத ஆரம்பிச்சு அப்படியே கட்டி அந்த பானைக்குள்ள போட்டு அதற்கான ஒரு காப்பெல்லாம் செஞ்சு 2 பேர்கள் காவல் இருக்காங்க. விஜயேந்திரர் என்ன பண்ண போறாரு, அவரும் என்ன பண்றாரு, தன்னுடைய மூலராமரை, தன்னுடைய குருமான வியாசராஜ தீர்த்தரை, மங்களாம்பிகை பிரார்த்தனை பண்ணி கிட்டுன்னு எழுதுறாரு. எழுதி அவரும் அந்த ஓலைச்சுவடியை சுத்தி அந்த பானையில போட்டு காப்பிட்டு மூடி வச்சு 2 வீரர்கள் துணைக்கி இருக்காங்க. உடனே அப்பா நீ இங்கே தங்கிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், நாளைக்கு காத்தால நாம அதை கரெக்டா, இப்ப நீ இந்த வந்த நேரம் 12 மணிக்கு வந்திருக்கேன், நாளைக்கு 12 மணிக்கு அதை எடுத்து படி, நம்மளும் படிப்போம். உடனே மறுநாள் காலை ராஜாவெல்லாம் வராங்க, அது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கறதுக்காக.
அப்படி வரக்கூடிய டைம்ல சரியா 11:55 அந்த நேரத்துல அது அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த டிவைன் தமிழ் நேயர்களுக்கு ஒரு செய்தியும் சொல்லிருக்கோம். பொதுவாவே ஒவ்வொரு நாளுக்கும் ராகு காலம் வருது, யமகண்டம் வருது, நல்ல நேரம் எல்லாம் வருது. ஆனா சார் அபிஜித் முகூர்த்தம்னு ஒரு நேரம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் காலை 11:45 மணியிலிருந்து 12:15 மணி வரை, சொல்லப்போனா இன்னும் கரெக்டா சொல்லணும்னா 12:10 வரைக்குமான நேரம் என்பது அபிஜித் முகூர்த்த நேரம். இந்த முகூர்த்த நேரத்தில் யார் என்ன நற்செயல்களை செய்தாலும் அபாரமான வெற்றியை பெறும். இதை நம்முடைய நேயர்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. இப்போ ஒரு நம்ம நகை வாங்க போறோம், ஒரு வீடு பதிவு செய்ய போறோம், நல்ல காரியம் செய்யணும்னா அது கரிநாளாக இருக்கட்டும், அஷ்டமியா இருக்கட்டும், நவமியா இருக்கட்டும், பாட்டிமுகமா இருக்கட்டும், அந்த 11:45 இருந்து 12:10 12:15 நாம் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிட்டோம்னா அது வெற்றி பெறும். எதுக்காக சொல்ல வந்த விஜயேந்திர சுவாமியுடைய மகத்துவத்தை சொல்லும்போது இந்த நேரத்தை குறிப்பிட்டேன். அப்போ அந்த 11:55க்கு மந்திரி பிரதானிகள் ராஜா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் வருது. சரி, அவர் இந்த மந்திரி பிரதானிக்கு முன்னாடி இதை படிக்க ஆரம்பிக்கலாம்னு முதல்ல அந்த ஜோதிடன் என்ன எழுதியிருக்கான், இந்த 12 மணி வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு அந்த ஜோதிடன் எழுந்ததை படிப்போன்னு அந்த ஜோதிடனுக்கு முன்னால், மகானுக்கு முன்னால் அந்த பானையில் இருந்த காப்பு நீக்கப்பட்டு அவனுடைய ஓலைச்சுவடி எடுக்கப்படுகிறது. வேறு ஒரு மந்திரி படிக்கிறார். என்னன்னா அவன் எழுதிட்டான் பாருங்க, இன்று மாலை, நேற்று நடந்த சொல்றான், நேற்று மாலை மகான் விஜயேந்திரனுடைய ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் எனக்கு தயிர் சாதம் கொடுக்கப்படும். உண்மையிலேயே முதல் நைட்டு தயிர் சாதம் கொடுக்குறாங்க, அதை அவன் சாப்பிட்றான். மறுநாள் காலை நான் 3 மணிக்கு எழுவேன், 7 மணிக்கு ராமருடைய பூஜையெல்லாம் நடக்கும், 10-11 மணிக்கு நான் இந்த நேரத்துல தான் ட்ரெஸ் போடுவேன். மகன் அதே போன்று வழிபாடுகளை நடத்துவார். அப்ப இத்தனை பேர் இங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அத்தனை பேர் அங்க இருக்காங்க. அவனுடைய ஜோதிட புறமை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்ப எழுதிட்டான் சார். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது மந்திரி பிரதானி தான் அதை படிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். மந்திரி பிரதானியும் படிப்பார். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அந்த தேசத்தினுடைய அரசர் அவர் மகனோடு வருவார். மகானுக்கு ஏதோ சில நன்கொடைகளை அளிப்பார். அத்தோட முடிச்சிட்டான். இப்போ விஜயேந்திர சுவாமியுடைய நேரம் வருது. அவர் என்ன எழுதியிருக்காருன்னு அந்த மகானுடைய இதை எடுத்து அதே மந்திரி படிக்க ஆரம்பிக்கிறார். அந்த ஜோதிடன் எந்த நேரத்துல வந்தான், அவன் எத்தனை மணிக்கு அந்த மடத்தை விட்டு ஆதிகும்பேஸ்வரர் தரிசனம் பண்ண போனான், அங்கிருந்த மங்களாம்பிகையை பார்த்தான், இரவு மீண்டும் மடத்துக்கு எத்தனை மணிக்கு வந்தான், எந்த திசையில தலை வச்சு படுத்தான், காலையில எத்தனை மணிக்கு எழுந்தான், காலையில அவன் எழுந்தவுடன் அங்க இருக்கக்கூடிய காவிரி நதிக்கரையில போய் அவன் நீராடியது, அங்க பள்ளி அதாவது இந்த கவுளி சத்தம் கேட்டது, அவன் அந்த இடத்தை திசையை பார்த்து வணங்கினது, மடத்துக்கு வந்தது. அதை எழுதியிருக்கக்கூடிய மகான் அடுத்த ஒரு குறிப்பையும் எழுதுறார். என்னன்னா, இவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுதே தஞ்சாவூருடைய அரசன் வருவார், இந்த ஸ்ரீமடத்துக்கு 2 கிராமங்களை நிபந்தமாக தரப்போகிறார். இந்த ராஜா பார்க்கிறார், ஐயா என் பிள்ளையோடைய பிறந்த நாள், அதனாலதான் 2 கிராமத்தை உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்தேன். அந்த ஜோசியன் நன்கொடைன்னு போட்டிருந்தான். இவர் 2 கிராமத்தோடைய பேரையும் போட்டு அந்த ராஜா கொடுக்க போறாங்க. ஐயா உங்களுக்கு எப்படி மகானே தெரியும், மேற்கொண்டு படியுங்கள். அதுக்கு அடுத்து நடந்ததுதான் பெரிய ஆச்சரியம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜோதிடர் கேட்கிறாரு, இந்த ராஜா வருவார், 2 கிராமங்களை தருவார், அதற்கு அடுத்தது இப்படிப்பட்ட ஆச்சரியமான விஷயங்களை இங்கு நடத்த வேண்டும், போட்டி போட வேண்டும் என்ற ஜோதிடனுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அவன் ஊரிலிருந்து ஒரு மாட்டு வண்டிக்காரன் வருவான். அந்த மாட்டு வண்டியில் மாட்டுக்கு பதிலாக குதிரையை கட்டி வருவான். ஏன்னா வரக்கூடிய விஷயம் முக்கியமானது. என்ன விஷயம் என்றால் அப்படின்னு அவன் படிக்கிறாரு. அதே மாதிரி அந்த ஊர்லேருந்து அந்த ஜோதிடரை தேடி ஒரு தூதன் ஒருத்தன் வரான், கையில ஒரு விஷயத்தோட எடுத்துட்டு வரான். அப்படியே அந்த ஜோதிடர் பார்க்கிறாரு, என்னன்னு. அந்த நல்ல விஷயம் என்னவென்றால், அந்த ஜோதிடருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த தகவலை சொல்வதற்காக அவன் வந்து கொண்டிருக்கிறான். அப்படியே பார்க்கறான், ஐயா அது சத்தியம், அதை சொல்லத்தான் நான் வந்தேன். இருகரம் கூப்பி விஜயேந்திரரை சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்றான். மகானே, உங்களுடைய பாத தூசி கூட நான் இணையாக மாட்டேன் என்று சொல்லி பன்முறை விழுந்து வணங்குகிறான். அப்படி இல்லப்பா, நீயும் படிச்சவன் தான், என்னைக்கும் படிப்புல நல்லா ஈடுபாட்டோடு நீ படிக்க வேண்டும். என்ன உனக்கு ஒரு ஆசைக்கு வந்த, உனக்கு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி அவனுக்கும் 2 கை நிறைய பொன் பொருளை கொடுத்து, பட்டு வஸ்திரத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி மகான் அனுப்புற. ஜெயபத்திரிகை மகானுக்கு எழுதி கொடுக்குறான். அவன் தான் சொல்றான், இனி மகான் அஜய விஜயேந்திரர் என்று அழைக்கப்படட்டும். இனி தோல்வியே காணாதவர், வெற்றியை மட்டுமே கண்டுகொண்டிருப்பவர் என்ற பட்டத்தை அந்த ஜோசியன் வழங்கிட்டு ஆச்சரியமா கிளம்பி போயிடுறான். அது போலத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நடந்த சம்பவம் தான் விஜயேந்திர மகானுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த துறவிகளுக்கும் மிகப்பெரிய சவாலாக அமைந்த விஷயம். அது என்னவென்றால், நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த லிங்க ராஜேந்திரன் ஏற்கனவே மகான்கிட்ட போட்டியிட்டு தோற்று போனான். அவனுடைய சிஷ்யனும் தோற்று போனான். அந்த பஞ்சம்
அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அவன் என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு மகானுக்கும் ஏற்படுத்தக்கூடாத ஒரு காரியத்தை செய்கிறான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவராத்திரி தினம் வருகிறது. சிவராத்திரி என்று விஜயேந்திரர் ஆதி கும்பேஸ்வரர் சன்னிதானத்திலேயே தன்னை மறந்து நின்று கொண்டிருக்கிறார். அமரக்கூட இல்லை. வழக்கமாக 10 நிமிடம் நிற்பார், மங்களாம்பிகையிட்ட வந்து பிரார்த்தனை செய்வார், அங்குதான் அமர்வார். ஆனால் சிவராத்திரி அன்று மட்டும் விஜயேந்திர சுவாமிகள் ஆதி கும்பேஸ்வரரை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருக்கிறார். என்ன காரணம்னு புரியல. நேரம் கடந்துகிட்டே இருக்கு. விடிகாலம் 4 மணி வரப்போகுது. ஏன் இப்படி மகான் அப்படியே நின்றுகிட்டு இருக்காருன்னு பார்க்கும் பொழுது 4:30 இந்த பிரம்ம முகூர்த்தம் வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய சிஷ்யரை அழைக்கிறார். இப்போ வாசலுக்கு போ, ஒரு முக்கியமான சவால் காத்துக்கிட்டு இருக்கு. அங்கே வந்திருக்கக்கூடியவங்க என்னை எதிர்க்கிறதுக்காக வந்திருக்காங்க. நீ ஒன்றுமே பேசாத, நான் கையில் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை வாங்கிட்டு மறைச்சி எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறார். அவர் கொடுத்த பொருளை அப்படியே அந்த சிஷ்யன் மறைச்சி எடுத்துகிட்டு போகிறான். அவருக்கு என்ன சவால் காத்து கொண்டிருந்தது என்று பார்த்தால், இந்த லிங்க ராஜேந்திரனுடைய சிஷ்யர்கள் எல்லாம் சேர்ந்து கேரளத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை வரவழைத்து வந்து, உங்களுடைய மகான் எல்லா கலைகளிலும் சிறந்தவர் என்றால் ஆண் பெண் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கலையில் சிறந்தவரா என்று கேட்க, ஒரு மகானை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா என்று எல்லோரும் வெகுண்டெழுந்த தருணத்திலே அந்த மகான் சொன்னார், அதற்கு யாம் பதில் சொல்லப் போவதில்லை, என் சிஷ்யனுடைய கையில் இருக்கக்கூடிய பூச்செண்டு பதில் சொல்லும் என்று சொல்லுகிறார். மகான் சிவபெருமானிடத்திலே தான் நின்று கொண்டிருக்கிறார். அவர் கையிலே சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்த ஒரு பூச்செண்டு இருக்கிறது. அதைத்தான் தன் சிஷ்யனிடத்திலே கொண்டு செலுத்தினார். அந்த பெண் அலட்சியமாக சொல்கிறார், என்னை உங்கள் மகான் திருப்திப்படுத்தினால் அவரை நான் இந்த கலையிலும் வல்லவர் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல, அதற்கு தயாரா என்று கேட்க, உடனடியாக தன் குரு கொடுத்தனுப்பிய அந்த பூச்செண்டை அந்த பெண்ணுடைய வலது புஜத்திலே தோளிலே ஓங்கி அடிக்கிறார் அந்த சீடர். அடுத்த கணம் அந்த பெண் அப்படியே மயக்கமுற்று கீழே வீழ்ந்து விடுகிறார். உடனடியாக சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த பெண்ணுடைய கண்களிலே தண்ணீர் தெளிக்கப்படுகிறது. அந்த பெண் எழுந்து இருகரம் குப்பி அந்த சீடரை வணங்கி கொண்டே அழுகிறார். எப்படிப்பட்ட மகானை, எவ்வளவு கீழ்த்தரமாக நான் ஒரு காரியத்தை செய்ய சொல்ல சொன்னேன். ஆனால் அந்த மகானுடைய திருக்கரத்தில் இருந்த அந்த பூச்செண்டு சிஷ்யரின் மூலமாக என்னுடைய தோளில் பட்ட மறுகணம் அவருடைய மகாத்மியத்தை அறிந்து கொண்டேன். அவர் யார் என்பது எனக்கு உணர்ந்து கொண்டது. இனிமே அவருக்கு நானும் ஒரு சிஷ்யை என்று சொல்லி இருகரம் கொப்பி வணங்குகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பெண் சொல்கிறாள், மோட்ச சாம்ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய வைகுண்டத்தை சொல்லுவார்கள். அந்த வைகுண்டத்தை அடையக்கூடிய சுகத்தை நான் கண்டேன். பேரின்பம். இந்த அம்மா கேட்டது சிற்றின்பம், ஆனால் அந்த மகான் வழங்கியது பேரின்பம். அந்த ஞானத்தை புரிய வைத்தாராம். உடனடியாக அந்த மகான் சாட்சாத் பகவானுக்கும் மேலானவராக இருக்கிறாரோ என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் உகுத்து, இதற்கு காரணமானவர்களை நான் இந்த நேரத்தை கூட இந்த மகானுடைய ஆசீர்வாதத்தால காட்டி கொடுக்காம நான் போறேன்னு போறாங்க. எப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் பாருங்க. அந்த மகானுடைய அனுகிரகம் அந்த பெண்மணியை கூட மனசை மாத்திடுச்சு. மீண்டும் கருவுகிறார்கள். என்னவோ மந்திரம் பண்ணாரு, ஒரு பூவள்ளி போட்டோன்னே இப்படி நடக்குமா? மீண்டும் இவருக்கு இதுவரைக்கும் வைக்காத சோதனையை வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஒரு கடுமையான ஒரு பயங்கரத்திற்கு அவர்கள் தயாராகிறார்கள். என்னவென்றால், அதே கேரளாவிலிருந்து 7 கட்டழகிகளை வரச் சொல்கிறார்கள். அதாவது 7 நங்கைகளை வரச் செய்து, விஜயேந்திரரே நீங்க வரவே இல்லை, ஒரு சிஷ்யர்கிட்ட ஏதோ ஒரு பூச்செண்டை கொடுத்தீங்க, அடிச்சிங்க, அந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு, உங்களை கும்பிட்டுட்டு போயிட்டாங்க. நாங்க வைக்கக்கூடிய சவால் பயங்கரமானது. நீங்க ஒரே ஒரு கோமணம் மட்டும் அணிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காரணும். அந்த 7 இளம் பெண்களும் வந்து உங்களுக்கு எண்ணெய் தேய்த்து விடுவார்கள். நீங்க சலனமே இல்லாம உட்காரணும். உட்கார்ந்திருந்தால் உங்கள்கிட்ட வம்புக்கே வரல, நீங்க ஜெயிச்சவர்னு உணர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மகானை பெண்கள் தொடுவதா? உங்களுக்கு தெரியும், அவர் வந்து திருமணமாகாமல் ஆச்சாரியராக விளங்கியவர். எப்படி இது நடக்கும்னு கண்களை மூடுகிறார். தன்னுடைய வித்யா குருவான வியாசராஜரை நினைக்கிறார். சவாலை ஏற்றுக்கொள் என்று ஆசீர்வதிக்கிறார். அந்த மகானோடு கௌபீனம் என்று சொல்லக்கூடிய, எப்படி ரமண மகர்ஷி எல்லாம் நாம் தரிசித்திருப்போமோ அதை போல ஒரு கோமணத்தை அணிந்து கொண்டு அவர் அப்படியே ஒரு கல்லின் மீது வந்து அமர்கிறார். நிஷ்டையிலே அமர்கிறார். அந்த 7 பெண்களும் வராங்க. அந்த மகானின் மீது எண்ணெயை பூச ஆரம்பிக்கிறார்கள். நினைத்து பார்க்கணும், கேரள நாட்டிலும் பெண்களுடனே அந்த கேரள பெண்களுடைய அழகு அத்துணை முக்கியமானதுன்னு சொல்றாங்க. தேவதைகள் வாழக்கூடிய தேசம்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த 7 கட்டிளம் பெண்களும் வந்து ஒரு துறவியை, கல்யாணம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு துறவியின் மீது அவர்கள் தங்களுடைய கைகளால்
உடம்பு முழுவதும் எண்ணெய் காப்பை, அதாவது எண்ணெய் தேய்க்கிறாங்க. ஆனால் இவரோ ஒரு கற்சிலை மாதிரி உட்கார்ந்துருக்கார். ஒரு சின்ன அசைவு இல்லை, எந்த விதமான முகத்துல. அதாவது பொதுவா நம்ம ஒரு குழந்தை நம்மளை தொட்டா கூட நம்ம உடனே டக்குன்னு ஒரு ஒரு மாற்றத்துக்கு வருவோம். நம்முடைய மனைவி ஆகட்டும், யாராவது நம்ம தொட்டா நம்ம உடனே என்னன்னு கேட்போம். அவருக்கு எதுவுமே தெரியல, ஞான நிலையில உட்கார்ந்துருக்காரு. அந்த பெண்கள் எல்லாம் சேர்த்து அந்த இடத்துல 1 மணி நேரத்திற்கு மேலாக எண்ணெயாலேயே அவரை பூசி பூசி பார்க்கிறார்கள். ஆனால் அவருடைய உடம்பு அந்த எண்ணெய் படும் பொழுதெல்லாம் கனக்க ஆரம்பிக்கிறது. ஒரு பாறாங்கல்ல தேய்த்தால் எப்படி இருக்குமோ, ஒரு கூர்மையான இரும்பு பாறையை தேய்த்தால் எப்படி இருக்குமோ அதை விட கடுமையாக அவருடைய திருமேனி உடல் காட்சி தர, அதற்கு மேல் எங்களால் முடியாது என்று சொல்லி இருகரம் கொப்பி எல்லோரும் நமஸ்காரம் செய்து விடுகிறார்கள். மகான் எழுந்திருக்கிறார், அப்படியே திரும்பி பார்க்கிறார். சுவாமி, உங்களால் எப்படி சாத்தியம்? இவங்கெல்லாம் யாருன்னு நினைச்சீங்க? என்னுடைய அம்மா. இவர்களை என்னுடைய அம்மாவாகத்தான் நான் பார்த்தேன். ஒரு தாய் குழந்தையை எப்படி குளிப்பாட்டுவாளோ அப்படித்தான் எனக்கு இவங்க செஞ்சிருக்காங்க. என்னுடைய அம்மாவா பார்க்கிறேன்னா அவங்க கண்கள் இருந்து ஆனந்த கண்ணீர் வழியுது. எந்த லிங்க ராஜேந்திரனுடைய சீடர்கள் இவரை எதிர்க்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களே வீழ்ந்து வணங்கினார்கள். ஐயா, நீங்கள் மிகப்பெரிய மகான், இனி உங்களை போன்ற மகான் இந்த வையகத்திலே இல்லை என்று சொல்வார்கள். ஏன் இங்கே சொல்கிறேன் என்றால், இந்த விஷயத்தை தி டிவைன் தமிழ் நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சில குடும்பத்தில் சில சிக்கல்கள் வருது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது, கணவன் வேறு சில மாதர்களோடு தொடர்பு இருக்குது, அதாவது சில கிரகங்களால் அந்த மாதிரியான போக்கு நிகழுது. அப்படிப்பட்டவர்களும் மகான்களிடத்திலே பிரார்த்தனை செய்தால், அந்த மகானுடைய அந்த அக்ஷதை அந்த வீட்டில் இருந்ததுன்னா அந்த கணவன் கூட குணம் மாறி விடுவான். அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக, போற்றக்கூடிய குடும்பமாக மாறும். குழந்தைகளுக்கு மனநோய் பாதிக்கிறது, வேறு ஏதேனும் சில தொந்தரவுகள் இருக்குன்னு சொன்னா அவர்கள் எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம். இந்த மகானுடைய சன்னிதானத்திற்கு வியாழக்கிழமையிலே அந்த ஜீவ பிருந்தாவனத்திற்கு, மூல பிருந்தாவனத்திற்கு பிரதட்சணங்களை செய்து மகானுடைய அபிஷேக ஆராதனை காத்தால 6 மணிக்கு 5 மணிக்கு நடக்கும். அதை கண்குளிர பார்த்துட்டு தீர்த்தமெல்லாம் தருவாங்க. அந்த தீர்த்தம் மேல பட்டாலே மனிதனும் புனிதனாவான். அப்படிப்பட்ட மகத்துவமான பலன்களை தர வல்லவர் ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர். 64 கலைகளிலும் வல்லவர். இதுவரைக்கும் நீங்க நினைச்சு பாருங்க, நம்முடைய சமூகத்தில் ஏதாவது இப்படி ஒரு மகானுக்கு ஒரு கடுமையான ஒரு போராட்டம், ஒரு சவால் வைக்கப்பட்டிருக்கிறதா? கண்டிப்பா இல்லை. அதில் வெல்ல முடியுமா என்றால், ஆதிசங்கரருக்கு கூட இப்படி ஒரு பிரச்சனை வந்தது. அவர் ஆத்ம ரூபமாக சென்றுதான் அந்த நுட்பத்தை அறிந்து கொண்டு சொன்னதாக சரித்திரம் இருக்கிறது. அவர் உடம்போடு செல்லவில்லை, ஞானத்தோடு ஆத்ம ரூபமாக சென்றார். ஆனால் இவருக்கு கொடுக்கப்பட்ட எப்படிப்பட்ட கடுமையான ஒரு சவால் பாருங்கள், அதிலும் வென்று காண்பித்தார். சரி, இதனால நாம இந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் இந்த பாரதம் பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நம்ம மனித பிறவி எடுத்துட்டோம், ஒவ்வொரு கட்டத்தையும் தாங்கி வரணும். சிலர் சொல்வார்கள், ஐயா, நான் பட்ட மாதிரி கஷ்டம் யாருமே பட்டதில்லை. ஓடினான் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினான், எல்லைக்கே ஓடினாங்க மாதிரி எங்க அப்பா கஷ்டப்பட்டாங்க, நானும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், கடனுக்கு மேல கடன் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு நிம்மதியே இல்லை, நான் என்ன பண்ணணும்? அப்படிப்பட்டவர்கள் செல்ல வேண்டிய ஒரே அற்புதமான ஜீவ பிருந்தாவனம் கும்பகோணத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தருடைய மூல பிருந்தாவனம். அங்கு சென்றால் வாழ்க்கை என்பது, தலைவிதி என்பது மாற்றப்படும். கண்டிப்பா. எங்க போனாலும் சரி, அந்த விஜயேந்திர மகானுடைய அருள் இருந்தால் ராகவேந்திரரும் பக்கத்தில் இருந்து அருளுகிறார் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கண்டிப்பா. விஜயேந்திரர் அப்படிங்கிற ஒரு மகானை அறிமுகப்படுத்தணும் மட்டும் இல்லாம, அவர் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்கார், அவரை வணங்கினா என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. பல பேருக்கு இந்த மகானை பற்றி தெரியலை, உங்கள் மூலமாக நம்ம நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக அவரை நோக்கி போவாங்க, அவரும் பலருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு போய் சேர்ந்து. நிறைவா அந்த மகான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் இருந்தாரு, நாராயண பண்டிதாச்சார்னு பேரு. அவர் வித்யா குருவா இவர் படிச்சுட்டு இருக்கும் போதே இவருக்கு சொல்லாமலே அவர் கிளம்பி போயிட்டதுனால அந்த நட்பின் அடிப்படையில் இவரை பார்க்க முடியலையேன்னு தற்கொலை பண்ணிக்கிறார் இந்த நாராயண பண்டிதாச்சார். இவர் வருவதற்கு முன்னாலே வியாசராயர் என்னப்பான்னு இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு, அந்த சுவாமியை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியலன்னு, அதுவும் பகவானுடைய சங்கல்பம்னு சொல்லி பனை மரமாக அங்கே நின்று காவல் புரிக என்று சொல்கிறார். இன்றும் நீங்க அந்த சன்னிதானத்துக்கு போனீங்கன்னா வாசல்ல பனை மரம் பூதராஜர் என்ற அடிப்படையில் இருப்பார், தர்ம தேவதையாக இருப்பார். அங்க தேங்காயை உருட்டி விட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஐயா, எனக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலன்னு சொன்னா அங்க பிரார்த்தனை பண்ணி தேங்காயை உருட்டிட்டு வந்துட்டோம்னா அந்த மகான் விஜயேந்திர இடத்திலே சொல்லி அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு விடுவார். நம்மகிட்ட சத்தியமும் நியாயமும் இருந்தா இன்னுக்கும் அந்த சத்தியமான விஷயங்கள் அங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால அந்த விஜயேந்திர மடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமாக
கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். என்னுடைய குழந்தை படிக்க சிரமப்படுறாங்க, பேச்சு வரலை குழந்தைக்கு. சில குழந்தைகள் நடக்க முடியாமல் இருக்கும், ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகள், படிப்பில் முன்னேற முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள், ஸ்லோ லேர்னர் என்று சொல்லக்கூடியவர்கள், கலைகள், மற்றைய எல்லா விஷயத்திலும் மேன்மை பெற வேண்டும், வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த விஜயேந்திர மகானுடைய சன்னிதானத்திற்கு சென்று வழிபாடு நடத்தி பிரார்த்தனை செய்து அங்கே நமஸ்காரம் பண்ணி பூதராஜரை பார்த்துட்டு மங்களாம்பிகையை தரிசனம் பண்ணிட்டு வந்துவிட்டால் வாழ்வில் மங்களம் நிச்சயம். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலையும் விஜயேந்திரர் வந்து மங்களம் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி. மிக்க நன்றி சார். கேட்டுக்கொண்டிருந்த பார்த்து கொண்டிருந்த தி டிவைன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு இனிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.